வணக்கம் நண்பர்களே, நம்ம சூர்யா அவர்களுடைய நடிப்பில் வெளிவந்துள்ள கங்குவா திரைப்படத்தை பயங்கரமா எல்லாரும் போட்டு தாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த அளவுக்கு அந்த படம் மொக்கையா இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாதுன்னு தான் சொல்லி ஆகணும். நம்ம சேனல்ல இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ ஒரு ரிவ்யூ கொடுத்திருந்தோம். அந்த ரிவ்யூ ஒரு 10 நிமிஷம் வீடியோ. அதுல ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா தான் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த 5 நிமிஷம் பாசிட்டிவ் ரிவ்யூ சொன்னதுக்கே வந்துட்டு நிறைய பேர் ப்ரோ காசு வாங்கிட்டியா ப்ரோ, என்ன ப்ரோ படம் பார்க்க தெரியலையா உனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. ஏன் ஒரு படத்தில் பாசிட்டிவ் சொல்லவே கூடாதா? அதுவும் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னாவே ப்ரோ காசு வாங்கியிருக்கான்னு கேட்குற அளவுக்காங்க மோசமாக இருக்கு படம். சரி விடுங்க, அது உங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன். பட் இந்த திரைப்படத்தில் எல்லாரும் மேஜராக வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, படத்தில் பயங்கரமான சவுண்டாக இருக்கு. படம் ஃபுல்லாக சூர்யா கத்திக்கிட்டே இருக்காங்க. சூர்யா மட்டும் இல்லை, எல்லாருமே கத்திக்கிட்டே இருக்காங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட் தான் மெஜாரிட்டி பேர் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கத்துறது தான் இந்த படத்தில் மைனஸான்னு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம சிவா அவர்களுடைய ரைட்டிங் தான். ஸோ அந்த ரைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சினிமா ஃபேனாக எனக்கு தோணுது. ஸோ நிறைய காட்சிகளை கன்வின்ஸ் பண்ணாமல் கடந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஃபீலுமே இருக்குது. ஸோ அது என்னென்ன காட்சிகள் ரைட்டிங்கில் அவர் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்தாருன்னா படம் இன்னும் நல்லா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடம் நம்ம பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் முருகன். Thank you, Your Honor. Thank you. ஸோ முதல்ல ஒரு சின்ன பையன் ஒரு வெளிநாட்டில் ஏதோ ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்குது, அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வரான். அப்படி ஓடி வர்றவன் கோவாவில் இருக்கக்கூடிய சூர்யா அவர்கள் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படா இது பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி வருது. ஸோ இந்த இடத்துல நம்ம சிவா அவர்கள் நினச்சிருந்தாங்கன்னா எப்படி அவன் வந்து சூர்யாவை ரீச் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு அழகான கதையாகவே காட்டியிருக்கலாம். பட் அப்படி அவங்க பண்ணாமல் ஏதோ அவன் தப்பிச்சான், இங்கே வந்தாச்சு, அவ்வளோதான், இது ஆடியன்ஸ் கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் சிவா அவர்கள் அசால்ட்டாக விட்டுருக்காரு. ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா, நம்ம பிரான்சிஸ் கேரக்டரே வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு பவுண்டி ஹண்டராக தான் காட்டியிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் போலீஸாலேயே பிடிக்க முடியலையோ அதை வந்துட்டு நம்ம சூர்யா அவர்கள் பிடிச்சி தர்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அப்போது அந்த ரிசர்ச் சென்டர்லேருந்து தப்பிச்சு போனான்னா ஒரு சின்ன பையன், அவனே ஒரு பவுண்டி தான். ஸோ அவனுடைய ஃபோட்டோவை நம்ம பிரான்சிஸ்க்கு சென்ட் பண்ணி இவனை கண்டுபிடிச்சு கொடுக்குறவங்களுக்கு இவ்வளோ டாலர்ஸ் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலாக அந்த ரிசர்ச் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பார்டரில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. அப்போ அங்கிருந்து அவன் ட்ரெயின் ஏறி கோவா வரைக்கும் வந்துடுறான். ஸோ அவன் கண்டிப்பாக இந்தியாவுக்குள்ள தான் அவன் வந்திருக்க முடியும்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பவுண்டி ஹண்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வருது. அப்படிதான் நம்ம பிரான்சிஸ்க்கு வர்ற மாதிரியும் பிரான்சிஸே வந்து அந்த பையனை தேடி போயிருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை மீட் பண்ணியிருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனை எனக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஃபீலிங் வர்ற மாதிரி வச்சிருக்கலாம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தப்பிச்சு கோவாவில் இருக்கக்கூடிய சூர்யா முன்னாடி அந்த பையன் வந்து நிற்கிற மாதிரி காட்டினதே வந்துட்டு சுத்தமாக கன்வின்ஸ் இல்லாத காட்சி. இவர் பவுண்டியை தேடி போகிற மாதிரி போயிருந்தாருன்னா அது கன்வின்சிங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. அடுத்து ரெண்டாவது இடத்துல ரைட்டிங்கில் சொதப்பின இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த சின்ன பையனை அந்த ஆட்கள் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம பிரான்சிஸ் வந்துட்டு அந்த சின்ன பையனை காப்பாற்றுறதுக்காக ஓடுறாரு. அப்படி ஓடும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் உள்ள பூந்துடுறாங்க. இது சுத்தமாக கனெக்ட் ஆகாத ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ நம்ம பிரான்சிஸ்க்கு இந்த முன்ஜென்ம ஞாபகங்கள் சுத்தமாக வரவே இல்லை. அந்த பையன் வந்துட்டு செவுரு ஃபுல்லாக வரைஞ்சி காட்டுவான் தான். பட் இருந்தாலுமே நம்ம பிரான்சிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாரே தவிர அந்த பிரான்சிஸ்க்கு வந்துட்டு நான் தான் கங்குவா அப்படிங்கிற ஞாபகம் சுத்தமாவே வந்திருக்காது. ஆனா கிளைமேக்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த பையனை கட்டி தழுவி அழுதுகிட்டு இருப்பாரு. ஆனா அவருக்கு ஞாபகமே சுத்தமா வந்திருக்காது. சோ இப்படி ஞாபகமே வராம எப்படி அந்த பையனுக்காக அவ்வளோ போராடுறாரு அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. சோ அதையுமே வந்துட்டு கன்வின்சிங்கா காட்டாம அப்படியே கடந்து போயிருக்காரு நம்ம சிறுத்தை சிவா அவர்கள். அதை எப்படி கன்வின்சிங்கா காட்டிருக்கலாம் அப்படின்னா, அந்த பையனை நம்ம பிரான்சிஸ் பாக்குறப்ப அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்கு. இந்த பையனை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம், இந்த பையனுக்கும் நமக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குங்கிற மாதிரியான ஃபீலிங்ஸ் அவருக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் அந்த பையன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மயக்கத்தில் பெருமாச்சி கங்குவான்னு சொல்லிட்டு வளரிக்கிட்டே இருக்கான். ஏதோ ஒரு வார்த்தைகள் வளரிக்கிட்டே இருக்கான். அது என்ன வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த பையனுக்கும் நமக்கு ஏன் இப்படி ஒரு கனெக்ட் இருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருமாச்சினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாரு நம்ம பிரான்சிஸ். ஸோ நிறைய இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் லைப்ரரிக்கு போயிட்டு நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து தேடி பார்க்குறாரு. அப்படியே அந்த பெருமாச்சினா என்னன்னு தெரிஞ்சவங்க, அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சவங்க, அந்த சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட விசாரிச்சு ஃபைனலாக கண்டுபிடிக்கிறாரு. பெருமாச்சி அப்படிங்கிறது முன்னொரு காலத்துல இருந்த 5 தீவுகள்ல ஒரு தீவா வந்து பாத்தீங்கன்னா அந்த பெருமாச்சிங்கிற மண் இருந்திருக்கு. அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கங்குவா அப்படின்னு இனத்தினர் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிறாரு நம்ம பிரான்சிஸ். அதுக்கப்புறமா நம்ம பிரான்சிஸ் அந்த சின்ன பையனை தூக்கிட்டு அந்த பெருமாச்சிங்கிற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வெட்ட வெளியா இருக்கு. சரி, இங்கே ஏதாவது தடயம் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குன்று ஒன்று இருந்திருக்கு, ஒரு பெரிய பாறை.
அந்த பாறைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வாளை வந்து பார்த்தீங்கன்னா குத்தி வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது நம்ம சூர்யா அவர்கள் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஏதோ ஒரு ஃபீல் அவருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகிட்டே இருக்கு அந்த வாளை பார்க்குறப்போ. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாறை மேலே ஏறி நின்று அந்த வாளை அப்படியே அந்த பாறையிலிருந்து உருவி இப்படி தூக்கும் போதும் தெரியுது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவா அவர்களுடைய வாள். அந்த வாளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பிரான்சிஸ் இப்போ பிடிச்சி தூக்கிக்கிட்டு இருக்காரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரான்சிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கங்குவா அப்படிங்கிற ஃபீல் வருது. அந்த பிரான்சிஸ் அவர்களுடைய கண்ணுக்குள்ளே பூந்து ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணியிருக்கலாம். சாதாரணமாக அந்த பையனை தூக்கிட்டு போகிறாங்க, இவர் ஓடி போயிட்டு இருக்காரு. அப்படி ஓடி போகும்போது ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகிறதுக்கு பதிலாக இப்படி தன்னைத்தானே கங்குவாவை உணர்றாரு இல்லையா பிரான்சிஸ், அந்த சமயத்தில் ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் பண்ணியிருந்தா டாப் நாச்சாக இருந்திருக்குங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சீனை வச்சு கங்குவாவா பிரான்சிஸ் உணர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தாங்க அப்படின்னா படம் வேற லெவல்லே ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனால் அந்த விஷயத்தையே மதிக்காம அதை அப்படியே கடந்து போயிருக்காரு நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லுவீங்க ப்ரோ அவருக்கு அந்த முன்ஜென்ம கதைகளெல்லாம் பார்ட் 2ல தான் ப்ரோ ஞாபகம் வரும், அப்படிதான் ப்ரோ ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ முன்ஜென்ம ஞாபகங்கள் வராமல் அந்த பையனுக்காக அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம பிரான்சிஸ். அந்த ஞாபகங்கள் வந்தால் தான் ரிஸ்க் எடுக்கணும். அந்த ஞாபகம் வர்ற சீனே காட்டாம அவர் ரிஸ்க் எடுக்கிற சீனை மட்டும் காட்டுறப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? இது இல்லாமல் அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால இந்த பார்ட்லேயே அதை காட்டியிருக்கலாம், ரிவீல் பண்ணியிருக்கலாம். அடுத்து இந்த திரைப்படத்தில் ஒரு வீக்கான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம கங்குவாவை அந்த சின்ன பையன் கத்தியை வச்சு நெஞ்சில் இறக்கி இந்த பக்கம் முதுகு வழியாகவே வெளியே எடுத்துருவான். ஆனால் அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவா அந்த கத்தியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வீசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபிடியோட கூப்பிடுற மாதிரி காட்டி இன்ட்ரோல் பிளாக்கை போடுவாங்க. அது எப்படி ஒருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்சில் இறக்கி முதுகு வழியாக கத்தி வெளியே வந்துருச்சு, அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் எந்திரிச்சு நிற்கிறான் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு அது கன்வின்சிங்காக இருந்துச்சு. பட் ஒரு சிலரால் வந்து பார்த்தீங்கன்னா அதை சுத்தமாகவே ஏற்றுக்க முடியல. அப்போ அந்த இடத்துலையுமே நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ரைட்டிங் அங்கே இருந்திருக்கணும். என்ன அப்படின்னா நம்ம கங்குவாவும் அவனுடைய இனத்தினரும் ஒரு 4-5 பேர் வந்து காட்டுக்குள்ளே போவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரத்தி தீவினர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்து போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம கங்குவா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த சின்ன பையன்கிட்ட புழுவா போய் என்னுடைய வாழை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த புழுவனும் போய் வாள் எடுக்கிறதுக்காக அவனுடைய இடத்துக்கு வந்திருப்பான். அப்படி அந்த வாழை அவர் எடுத்துட்டு போகும்போது ஒரு பொண்ணு கேட்பாங்க, அது கங்குவனுடைய வாள், நீ எதுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லி கேட்பாங்க. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா கங்குவாவுடைய அப்பா அப்புறம் கங்குவாவுடைய அந்த இனத்தின் வீரர்கள் எல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை காட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு, சரி வாங்க நாமளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாம் அந்த பையனை பின்தொடர்ந்து காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் வந்துட்டு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம கங்குவாவை கொலை பண்ணிட்டு அவன் அங்கிருந்து ஓடிடுறான். அப்படி ஓடினக்கு அப்புறமா நம்ம கங்குவா வந்துட்டு அங்கே வந்து கீழே விழுந்துடுறாரு. ஸோ உயிர் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அவனை பின்தொடர்ந்து வந்தாங்கல்ல வீரர்கள், அந்த வீரர்கள்லாம் போய் அந்த அரத்தி தீவினர்களை அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நம்ம கங்குவாவுடைய அப்பாவுமே அங்கே வந்திருக்காரு. அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கங்குவாவை தூக்கிட்டு வந்து அந்த கத்தியெல்லாம் எடுத்து போட்டு அதுக்கப்புறமா அந்த காயத்துக்கு மருந்து கொடுத்து அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனை கொண்டு போயிருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கங்குவா கொஞ்சம் ரெடியானதுக்கு அப்புறமா அந்த காட்டுக்குள்ளே போய் புழுவனை தேடுற மாதிரியான காட்சிகளை வச்சிருக்கலாம். அப்படி வச்சிருந்தா கங்குவாவுடைய அப்பா கேரக்டருக்குமே அங்கே ஒரு வெயிட்டேஜ் கிடைச்சிருக்கும். கங்குவான்ட்டு அவரையே காட்டிட்டு இல்லாமல் அவருடைய அப்பா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மொமெண்ட் மூலமாகவே கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தான் ரைட்டிங்கில் மிஸ் பண்ணியிருக்காரு நம்ம சிறுத்தை சிவா அவர்கள். அடுத்தது எந்த இடத்துல கொஞ்சம் ரைட்டிங் மிஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நம்ம புழுவனும் கங்குவாவும் வந்துட்டு அந்த கருங்காட்டுக்குள்ள போயிடுவாங்க. கருங்காட்டுக்குள்ள போனக்கப்புறமா நம்ம புழுவன் என்ன நினைப்பான்னா, ஒரு பறவை கூட்டை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. அந்த கூட்டில் அந்த பறவை வந்துட்டு தன்னுடைய குஞ்சுகளுக்கு வந்து கொஞ்சம் விளையாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்போ அந்த புழுவன் பார்த்து அவன் அந்த பறவை கூட அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கு, ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை கொண்டுட்டியாடா பாவி அப்படிங்கிற மாதிரி கங்குவாவை பார்க்குற மாதிரி ஒரு ஷாட் இருக்கும். அது ஆக்சுவலாக செம்மையான ஷாட்டு. அப்போது நம்ம கங்குவா மேலே அவர் இன்னும் வெறுப்பாக தான் இருக்காரு, தான் அப்பாவை கொண்டுட்டாரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் அந்த புழுவன் கேரக்டர் இருக்கு. இந்த சீன் எப்போ வரும்னா, நம்ம கங்குவா வந்துட்டு அந்த அருவி முன்னாடி நின்று சத்தியம் பண்ணி கொடுப்பாரு, என்னுடைய உயிர் உன் கையில் தான் போகும், இது என்னுடைய வாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்தக்கப்புறமே கூட நம்ம புழுவனுக்கு வந்து கங்குவா மேலே அந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது கடைசியில் அந்த கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி மட்டும் திடீர்னு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு வாழை கொண்டு வந்து கொடுக்குறாரு நம்ம புழுவன். அப்போ மட்டும் எப்படி அந்த ஒரு மனசு மாறிச்சு? இவ்வளோ நேரம் கோபமாக இருந்த புழுவன் திடீர்னு அந்த ஒரு சீனில் மட்டும் எப்படி மனசு மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்சிங்கான சீனே இந்த படத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. திடீர்னு இவ்வளோ நேரம் கோபமாக இருந்தவன் திடீர்னு தூக்கிட்டு வந்து கத்தியை கொடுத்து நான் இனிமேல் உன் பக்கம் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறான். இது எப்படிடா சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அப்போது அந்த இடத்துல ஒரு கன்வின்சிங்கான சீன் தேவைப்படுது. அது எப்படி நாம வச்சிருக்கலாம் அப்படின்னா, நம்ம புழுவன் இருக்கான் இல்லையா, அவனுடைய அப்பா நடராஜன் கேரக்டர் இருக்காங்கல்ல, அவர் அப்புறம் அவங்களுடைய ஒய்ஃபு அப்புறம் நம்ம புழுவன் அப்புறம் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே புலி பல்லு இருக்கக்கூடிய மாலை வந்து பார்த்தோன்னா அணிஞ்சிருப்பாங்க. இந்த சமயத்தில் நம்ம நடராஜன் கேரக்டர் நம்ம பெருமாச்சி ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு 100 பேரை கூப்பிட்டு போய் கொலை பண்ணி அந்த கையெல்லாம் வெட்டி தூக்கிட்டு போவார்ல,
அப்போ அந்த வீரர்கள்ல ஒருத்த வந்துட்டு நம்ம நடராஜன் அவர்கள் போட்டிருந்த கூட அந்த புலிப்பல் இருந்த மாலை வந்து பார்த்தோன்னா பிடுங்கிடுறான். அது வந்து பார்த்தோன்னா அவனுடைய இடது கையில் இருக்கு. ஆனால் அதை நம்ம நடராஜன் அவர்கள் கவனிக்காம அவருடைய வலது கையை மட்டும் வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. அந்த புலிப்பல் மாலையை ஒருத்தன் பிடுங்கினான்ல, அவனும் வந்து பார்த்தோன்னா செத்த பணமாயிடுறான். அவனும் அந்த 100 பணத்தில் ஒருத்தனா இருக்கான். ஆனால் அவனுடைய இடது கையில் அந்த புலிப்பல் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாலையை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டே இருக்கான். இன்னும் இந்த மாதிரி பெருமாச்சிக்கும் வேற ஒரு ஊருக்கு போயிட்டு வர்ற வழியில இந்த கொலை நடந்திருக்கு. இங்கிருந்து இந்த பணத்தையெல்லாம் தூக்கிட்டு போய் கருங்காடு பக்கமா வீசிருங்க, அதுக்கப்புறமா நாம புதைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்றாரு. அதனால அங்க இருக்கக்கூடிய பணத்தையெல்லாம் அந்த ஆளுங்களாம் சேர்ந்து கருங்காட்டு பக்கமா தூக்கிட்டு போய் போட்டுடுறாங்க. ஏன்னா கருங்காடு ரொம்ப மோசமான பிளேஸ், அங்க யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கம் இருக்கு இல்லையா, அதனால அந்த பக்கமா வீசிடுறாங்க. அப்புறம் நம்ம நடராஜன் வந்து வீட்டுக்கு வர்றப்போ அவங்களுடைய ஒய்ஃபும் புழுவனும் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அப்போ நம்ம ஒய்ஃப் கேட்பாங்கல்ல, இந்த தங்க நாணயங்கள் உங்ககிட்ட எப்படி வந்துச்சுன்னு சொல்லி, கூடவே உன் கழுத்துல இருந்த அந்த புலிவால் மாலை எங்க போச்சு, நம்ம குடும்ப வழக்கம் அல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம நடராஜன் ஆமாம் ஏதோ காட்டுக்குள்ளே போயிட்டு இருந்தேன், அப்போ இது தவறி கீழே விழுந்திருக்கும், சரி விடு அப்படிங்கிற மாதிரி அப்போ சமாளிச்சிடுறாரு. அப்போ வந்து பார்த்தோன்னா புழுவனும் அந்த கான்வர்சேஷனை பார்த்துருக்கான், அம்மாவும் அப்பாவும் பேசின விஷயத்த பார்த்துருக்கான். இப்போ நம்ம சூர்யாவும் அந்த பையனும் வந்து பார்த்தோன்னா கருங்காட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த கருங்காட்டில் நம்ம கங்குவா வந்துட்டு அந்த புழுவங்கிட்ட சொல்கிறான் என்னன்னா, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து மோசமானவர்ரா, ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு போய் அறுத்து வீசிட்டார்றா உங்கள் அப்பா, அவ்வளோ மோசமானவருக்காக நீ என்ன கொலை பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்க பார்க்குறாரு நம்ம கங்குவா. ஆனால் நம்ம புழுவை வந்துட்டு அதெல்லாம் முடியாது, எங்கள் அப்பாவை நீ கொலை பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாவே தான் இன்னுமே இருக்கான். இந்த சமயத்தில் பாபிடியோல் கேங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவா ஒரு சீனில் சுத்து போட்டுருவாங்கல்ல, அந்த சமயத்தில் அங்கிருந்து நம்ம புழுவன் எஸ்கேப் ஆகி ஓடி போகிறான். அப்படி ஓடி போகும்போது அந்த பணத்தையெல்லாம் கொண்டு வந்து கருங்காட்டு பக்கமாக வீசிட்டு போனாங்கல்ல, அந்த பணத்தையெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம இவன் பார்க்குறான், யாரு நம்ம புழுவன் பார்த்துட்டு, அட நம்ம கங்குவா சொன்னது உண்மைதானா, எங்கள் அப்பா மோசமானவர் தானாங்கிற ஒரு சந்தேகத்தோடவே வந்து பார்த்தோன்னா கிட்ட போய் பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது ஒருத்தருடைய பணத்தில் மட்டும் அந்த இடது கையில் வந்து அவங்க அப்பாவுடைய அந்த புலி பல்லு இருக்கக்கூடிய அந்த ஒரு மாலையை வந்து பார்த்தோன்னா பார்க்குறான். இது எங்கள் குடும்பத்தில் போடக்கூடிய மாலை, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொலைகளெல்லாம் பண்ணது எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரான் நம்ம புழுவன். அன்னைக்கு நம்ம அம்மா கூட கேட்டாங்கல்ல, இந்த மாதிரி புலிவால் இருக்கக்கூடிய மாலை எங்கன்னு, அன்னைக்கு நம்ம அப்பா வந்து காட்டில் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி பொய் சொன்னார். ஆனால் இப்போ இந்த பணத்தோட கையில் அது இருக்குது அப்படின்னா இத்தனை பேரை கொலை பண்ணதெல்லாம் நம்ம அப்பாவாக தான் இருக்கும் மாதிரி முடிவுக்கு வந்துடுறாங்க. அப்படியே வந்து தன்னுடைய அப்பா இறந்து போனப்போ தன்னால் தாங்கிக்க முடியலையல்ல, அதாவது அந்த பறவைகள் கொஞ்சம் விளையாடுறத பார்த்துட்டு தன்னால் அப்படி வாழ முடியலங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு அந்த புழுவன் வந்தான்ல, அப்போது இத்தனை பேர் வந்து பார்த்தோன்னா கொலை பண்ணி போட்டிருக்கான். அப்போ இவங்க எல்லாருக்குமே ஒரு குழந்தை இருக்கும், அவங்க எல்லாருமே அப்பாவை விட்டு பிரிஞ்சு தான் இருப்பாங்க. இப்போ இத்தனை பேருடைய சாவுக்கு ஏன் அப்பா காரணமாக இருக்காரு, அவர் உண்மையாகவே துரோகி தான், கங்குவா தான் நல்லவன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறாரு நம்ம புழுவன். அதுக்கப்புறமா ஓடி வந்து கங்கான்னு சொல்லி கத்தியை கொடுத்துருந்தா அது வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச அந்த வெண்காடு அப்படின்னு சொல்லி ஒரு பிளேஸில் பொண்ணுங்கள்லாம் சேர்ந்து ஃபைட் பண்ணுவாங்கல்ல, அந்த சீனை தூக்கிட்டு இந்த சீனை வச்சிருந்தா படம் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தோணுதுங்க. அதுக்கப்புறமா இன்னும் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாமல் போன ஒரு இடம் என்னன்னா, அந்த ரத்தாங்கசன் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம கார்த்தி அவர்களுடைய இன்ட்ரோ கிளைமாக்ஸில் வந்திருக்கும். அது சுத்தமாக யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. எதுக்குடா இப்போ கார்த்தி வராருங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு. அந்த இடத்துலையுமே ஒரு சின்ன ரைட்டிங்கில் திருத்திருந்தா அந்த ஒரு கேமியோவுமே அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்க முடியும். என்ன அப்படின்னா, இந்த விக்ரம் திரைப்படத்தை எடுத்துக்கோங்க, கிளைமேக்ஸில் நம்ம ரோலக்ஸ் வராரு, ஆனால் திடீர்னு கிளைமேக்ஸில் அவர் வந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் ஒர்க் அவுட் ஆயிருக்காது. அந்த படம் ஃபுல்லாகவே நம்ம விஜய் சேதுபதி சந்தனம் கேரக்டர் எனக்கு மேலே ஒருத்தர் இருக்கான், எனக்கு மேலே ரோலக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், கீ ரோலக்ஸ் கிட்டேருந்து ஃபோனெல்லாம் கூட வரும், அடுத்த கால் ரோலக்ஸ் கிட்டேருந்து வந்துருண்டா அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் சந்தனம் வந்துட்டு மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி டைலாக் சொல்லிட்டே இருப்பார். அந்த படம் ஃபுல்லாகவே ரோலக்ஸ்னு ஒருத்தர் இருக்கான், அதாவது சந்தனத்தை விட பெரிய ஒரு ஆள் இருக்கான் அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கிளைமேக்ஸில் ரோலக்ஸ் வர்றப்ப நமக்கு அது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. இதே மாதிரி தான் அனிமல் திரைப்படத்துலையுமே நம்ம அப்ராருடைய தம்பி அசீஸ்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கான், அவன் உன்ன மாதிரியே ஃபேக்கான ஒரு உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான், அவன் கடைசியில் உன் குடும்பத்தை அழிப்பேன்னு சொன்னாங்கிற மாதிரி ஜோயா வந்து நம்ம விஜய் கிட்ட சொல்லியிருப்பாங்க, அதாவது ரன்பீர் கிட்ட. அப்போ அந்த கடைசியில் அசீஸ் வர்றப்ப நமக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த மாதிரி அதே மாதிரி நீங்கள் சலார் திரைப்படத்தையுமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அந்த திரைப்படத்துலையுமே வந்துட்டு சௌரங்கியர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இனம் இருந்துச்சு. அந்த சௌரங்கியர்களை வந்துட்டு இந்த மன்னார் வம்சத்தினர் கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி படத்தினுடைய இன்டர்மிஷன் முடிஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா காட்டியிருப்பாங்க. அப்புறம் கிளைமேக்ஸில் நம்ம பிரபாஸ் வந்துட்டு சௌரங்கியன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சே தவிர, கடைசியாக படமே முடிஞ்சக்கப்புறம் மொத்தம் 3 வம்சம் இந்த கான்சாரில் இருந்துச்சு, அதில் சௌரங்கிய வம்சம்னு ஒருத்தர் இருந்தாங்க, அதோட வாரிசு தான் இவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா சுத்தமாக நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஸோ கிளைமேக்ஸில் நமக்கு ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும், ஒரு கேமியோ வருதோ இல்லை ஏதோ ஒரு ட்விஸ்ட் வைக்கணும் அப்படின்னா அந்த ட்விஸ்ட்டுக்கான லீடை முன்னாடியே கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும். அப்படி அந்த லீடு நம்ம கார்த்தி ரத்தாங்கசன் அப்படிங்கிற கேரக்டர் கிளைமேக்ஸில் வரப்போகிறார் இந்த படத்தில் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான லீடை படத்தினுடைய நடுவுலையே நம்ம கொடுத்துருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தோன்னா அந்த ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆகும், அந்த கேமியோ ஒர்க் அவுட் ஆகும்.
அப்போ அந்த ட்விஸ்ட்டை அவங்க எப்படி காட்டியிருக்கலாம் அப்படின்னா, அந்த ரோமானிய வீரர்கள் கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு, அரத்தி தீவினர் இருக்காங்க, அரத்தியில வந்து பாத்தீங்கன்னா பாபி டியோலுக்கு 2 பசங்க இருக்காங்க, அதாவது உதிரன் கேரக்டருக்கு அந்த 2 மகன்கள் அப்படின்னு சொல்லும் போதே மூணாவதாவும் ஒரு மகன் இருந்தான், ரத்தாங்கசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். ஆனா அந்த பையன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதையை ஆரம்பிக்கிறான், அதாவது ரோமானிய வீரர்கள் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விஷுவலா காட்டுறாங்க, என்னன்னா நம்ம பாபி டியோல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் அவருடைய சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அவருடைய மடியில் 2 பக்கத்தில் 2 குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா மடியில் உட்கார வச்சிருக்காரு. மூணாவதாக ஒருத்த மட்டும் வந்து அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, என்ன நீ அப்படி கூப்பிடாத, நீ எனக்கும் அந்த அடிமைக்கும் பிறந்த வேசி மகன், நீ வந்து கூப்பிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அண்ட் ஆல்சோ அந்த 2 மகன்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து நம்ம ரத்தாங்கசனை வந்துட்டு பயங்கரமாக போட்டு அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு அந்த ரத்தாங்கசனுடைய அம்மா அவங்க வந்துட்டு, இந்த ஊரில் வந்து எங்களுக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது, என் மகனை போட்டு உங்களுடைய மகன்களை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, இந்த ஊரில் வேற எங்கே போனாலும் நமக்கு மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம உதிரன் கிட்ட சொல்ல, அப்போ நம்ம பாபி டியோல் உதிரன் வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும், நீ ஒரு வேசி, உன்னை இப்படி தான் இங்கே நடத்துவோம், உனக்கு இஷ்டம் இருந்தால் இங்கே இரு, இல்லைனா போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட, இவ்வளோ அவமானத்துக்கு நடுவில் நான் இங்கே வாழணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ரத்தாங்கசனுடைய அம்மா வந்து ரத்தாங்கசனுக்கு இங்கே இருந்தால் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க அம்மா வந்து ரத்தாங்கசனுக்காக அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. அண்ட் ஃபைனலாக இப்போ ரத்தாங்கசன் திரும்ப வரான். அதாவது சின்ன வயசில் அவ்வளோ அவமானங்களை தாக்கு பிடிச்ச ஒருத்தன் இப்போ அந்த அரியணை கிடைக்குது அப்படிங்கிறப்ப விடமாட்டான் அப்படிங்கிற நோக்கத்தில் வர்ற மாதிரி காட்டியிருந்தாங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அந்த கார்த்தி அவர்களுடைய கேமியோ. ஆனால் அந்த மாதிரி ஒரு லீடை இந்த படத்தில் கொடுக்காம கிளைமேக்ஸில் கார்த்தி வராரு, வரும்போது கதை சொல்கிறாங்க, இவருக்கு வந்து மூணாவதாக ஒரு ஆள் இருந்துச்சு, அந்த 3வது மகன் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி அப்போ உட்காந்து கதை சொன்னால் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஸோ இதெல்லாம் தான் ரைட்டிங்கில் கரெக்டாக நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் பண்ணாமல் விட்டுருக்காரு இந்த கங்குவா திரைப்படத்தில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆன ஒரு சில விஷயங்கள். ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், ப்ரோ இப்படி பண்ணால் மட்டும் எப்படி ப்ரோ ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிற மாதிரி உங்களுக்கு சில மாற்று கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அண்ட் ஆல்சோ இந்த அளவுக்கு ரைட்டிங் வந்து அவர் பண்ணல அப்படின்னாலுமே அந்த படம் வந்துட்டு நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த பீரியாடிக்கல் போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக தான் வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் லேகிங்காக இருக்கே தவிர, ஆனால் படத்தை கழுவி ஊற்றுற அளவுக்கு ஒரு மோசமான படமாக இந்த கங்குவா எனக்கு தெரியல. ஆனால் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழ் மக்கள், ஏன்னு சொல்லிட்டு புரியலங்க. சரி, ஓகே நண்பர்களே, கதையில் இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா எந்த மாதிரி இந்த படம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.